ம், வா. அம்மா மீனா, அம்மா தைரியமா இரு. தம்பி, என் பொண்ணு நல்லபடியா காப்பாத்தி பத்திரமா என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. இந்த ஜென்மத்துல உங்க உதவியை மறக்க முடியாது. ஏய், அழுததெல்லாம் போதும். இங்க யாரும் சாகல, உள்ள வாங்க. அக்கா, அது கொடு. வா. வாமா மீனா. தம்பி, உள்ள போலாம் வாங்க. பரவாயில்லப்பா, வாங்க. வாக்கா. சித்தி, வாங்க தம்பி, உட்காருங்க. சித்தி. அக்கா, அழாத. வா. உள்ள போமா. ஜெயில இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் வந்திருக்கு நம்ம குடும்பத்தோட மானம். தேங்க்ஸுங்க. நான் வரேன் மீனா. போயிட்டு வரேன் சார். வாங்க தம்பி.
ஏய் நில்லு. என்னாச்சு? இந்த தர்தரம் புடிச்சவ இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது. யாரோட வீட்ல யாரும் இருக்க கூடாதுங்கிற? இது அவளோட வீடு. அவ வீட்டுக்கு தான் நீ வந்திருக்க. அத மறந்துடாத. இங்க பாரு, நான் உன்னை காத்துக்கு அடிச்சிட்டு வந்து இங்க விழல. உன் கையால தாலி கட்டிக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்ப இது என் வீடு. என் வீட்ல இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ இருந்தா, இங்க பாரு, கல்யாண வயசுல நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது. இந்த விஷயத்தை வெளியே சொல்லிருக்கலாம்ல, ஏன் உள்ள வர சொன்ன? இவளுக்கு தான் ஊர்ல நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே. நான் தெருவுலயே சத்தம் போட்டேனா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னெல்லாம் தப்பா பேசுவாங்க. அதுக்காக தான் நான் வீட்டுக்குள்ள வர சொன்னேன். அம்மா இங்க பாரு, நீங்க 2 பேர் என்ன சொன்னாலும் இவ்வளவு மட்டும் நான் வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டேன். நீங்க 2 பேர் என்ன சொன்னாலும் இவ்வளவு மட்டும் நான் வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டேன். விட மாட்டியா? விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். விட மாட்டியா? என்னடி வெளியே போடு. அப்பா வேண்டாம் விடுங்க. நீ இருமா. சித்தி பாவப்பா விட்டுருங்க. என்ன பண்றீங்க? அப்பா என்னப்பா இதெல்லாம்? நீ இருமா. ஏண்டி என் பொண்ணு ஜெயில இருந்து மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை விட மாட்டாங்கற? உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய வீட்டுல வச்சுக்கிட்டா என்ன மாதிரி முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓ ஓடி, நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, என் பொண்ணு இந்த வீட்டுல தான் இருப்பா. ஓ அப்பா வேண்டாம். அப்பா அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? நீ பேசாம இருமா. இவளை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சாதான் சரியா வரும். வேண்டாம்ப்பா. சித்தி சித்தி என்ன பண்றீங்க சித்தி? வேண்டாம் சித்தி. சித்தி வேண்டாம் விடுங்க சித்தி. விடு சித்தி. சொன்னா கேளுங்க சித்தி. முதல்ல என் வீட்டை விட்டு எங்க போவ சித்தி? செத்து போட்டும். நீ வாயை மூடு ராஜி. நீ வாயை மூடுறி. இந்த வீட்ல இவ்வளவு நடந்தது காரணம் நீ மட்டும்தான். இங்க பார், இப்ப சொல்றேன், ஒண்ணு இருந்தா இந்த வீட்ல இவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொல்லுடி, போவியா இல்லையா? சித்தி நான் எங்க போவேன் சித்தி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ போறியா இல்ல நான் சாகட்டுமா? ஐயோ வேண்டாம் சித்தி. யாரும் எங்கேயும் போக தேவையில்லை. ஆமா, நீ செத்தா இந்த பூமியில பாரம் குறையுமே தவிர இந்த தேவதைக்கு கெட்ட பேர் வரும். அதுல எனக்கு விருப்பம் இல்ல. பெரியய்யா. ஆமாப்பா, கழுகு பணம் இருக்கிற இடத்துல எல்லாம் என் மருமக இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. எங்க வீட்டுல என் பேரன் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க வீட்டுல இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எங்க மனசெல்லாம் பெருசு. வேண்டாம்மா, உன் கண்ணீர் இந்த பூமியில விழக்கூடாது. நீ இங்க உயிரை விட்டா இந்த வீட்டுல ஒரு புல்லு கூட முளைக்காது. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். போயிட்டு வாமா. உன் வீட்டுக்கு நீ போ. இது வீடு இல்ல, உன் அம்மாவோட சமாதி. இந்த சமாதியில் இருக்கிறது மனுஷங்க இல்லமா, உயிரோடு இருக்கும்போது கொத்தி திங்கிற கழுகுங்க. இப்படிப்பட்ட இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏமா வந்தது? ஓ, நல்லபடியா போயிட்டு வா. அக்கா ராஜி அக்கா அழாத. ஜாக்கிரதையா இருக்கா.
மீனாட்சி, வாம்மா போலாம். போயிட்டு வாக்கா. அப்பா, எனக்காக சித்தி கிட்ட சண்டெல்லாம் போடாதீங்க. நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதம்மா. இங்க பாருமா, அழாதம்மா. பாட்டி, தாத்தா. இருமா. ஏன் உன் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு பாவம் சேர்ந்துருமா? போய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நாகம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஐயா, பெரியய்யா, பொட்டு இல்லாத மீனாட்சிய இந்த கண்ணால பாக்குற தைரியம் எனக்கு இல்லையா, இல்ல. பூவும் பொட்டுமா பார்த்த என் செல்ல பொண்ண இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியாதுயா. அதனாலதான் இந்த பழா போனவ அவளை நெஞ்சில சாச்சுக்கிட்டு வாய் விட்டு அழனும் போல இருக்குயா. ஐயா, அவளோட முகத்தை பார்த்து நான் உள்ள வந்தனே தவிர வேற எதுவும் இல்ல. எனக்கு ஏதோ பாவம் வந்துருங்கிறதுக்காக இல்லையா, இல்ல. வாம்மா போலாம். சீக்கிரம் வாமா, பஸ் போயிட போத. வாமா மீனா, வா. எதுக்கு? எதுக்கா? என் பொண்ண சீமந்தம் பண்றதுக்காக வீட்டுக்கு கூட்டு போறேன். நல்ல வேளை மீனா வந்தா. அவ முகத்துல முடிச்சுட்டு போனா சுகப்பிரசவம் ஆகும்ல. வா மீனா. நானா? இல்ல, வேண்டாம் பெரியம்மா. இப்ப என் முகத்தை பார்க்க கூடாது. நான் இப்பெல்லாம் எதிரில வரக்கூடாது. யாருமா அந்த மாதிரி சொன்னது? அவங்க நாக்க அறுத்துருவேன். இந்த பொட்டு வெள்ளை புடவை இது முக்கியம் இல்லம்மா, நீதான் எங்களுக்கு முக்கியம். தெய்வத்துக்கு எந்த பாவமும் ஒட்டாது என் செல்லம். என் பொண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆகி நல்லா வரணும்னா நீதான் முன்னாடி வரணும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நீதான் எதிரில வரணும். இந்த ஊர்ல எந்த சுபகாரியம் நடந்தாலும் நீதாமா இருக்கணும். வாமா, அந்த கடவுள் தான் உன்னை அனுப்பியிருக்காரு. வா அம்மா, வாமா. மீனா முகத்துல முடிச்சுட்டு போலாம். இப்ப எத்தனை மாசம்? 5வது மாசம். நல்லபடியா குழந்தை பெத்துக்கிட்டு சீக்கிரம் நம்ம ஊருக்கு வந்துரு. சரி, வரேன்க்கா. போயிட்டு வா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஏதோ ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வந்துச்சுடா. பிள்ளைங்களோட சந்தோஷம் அப்பாவுக்கு சொந்தங்கிற மாதிரி பெத்த தாய்க்கும் அந்த சந்தோஷம் சொந்தம் இல்லையாடா? அப்படின்னா பெத்தவ பிள்ளைய பார்த்து கண்ணுப்பட்ட ஆயுசு குறைவுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியலடா. ஏன் வளர்ப்பு இவ்வளவு பெருமையான்னு உன்னை பார்க்கும்போதே எனக்கு தெரியுதுடா. என்னம்மா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? சந்தோஷம்டா. சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வரலடா. எதுக்குமா இவ்வளவு சந்தோஷம்?
நீ ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிச்சேன்னா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியுங்கிறதுனால அதை நான் பெருசா கண்டுக்கவே மாட்டேன்டா. ஆனா நீ இன்னைக்கு பண்ண காரியம் பெரிய பெரிய அதிகாரங்களே உன்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு பண்ணிருக்க. சட்டம் கோர்ட்டு மூலியமா கிடைக்காத நியாயம் ஜெயில கிடைச்சிருக்கு. அதுவும் ஓ மூலமா. மீனாவை நிரபராதின்னு நிரூபிச்சு அவளை வெளியில கூட்டிட்டு வந்துட்ட. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. மீனா ரொம்ப அப்பாவி பொண்ணுமா. யார் அவளுக்கு துரோகம் பண்ணாலும் அவ தலை குனிவாளை தவிர எதிர்த்து நின்னதே கிடையாது. அதுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு நான் முன்னாடி போனேன். அந்த முடிவு தான் அவளை வீட்டு வரைக்கும் போய் சேர்த்துருக்கு. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஜெயில தண்டனை அனுபவிக்கிற கைதிங்களை எல்லாரும் குற்றவாளியா தான் பாப்பாங்க. ஆனா நீ மீனாவை நிரபராதி தான் பாத்திருக்க. அதோட நீ அமைதியா இருக்காம தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து மீனாவை வெளியிலயும் கொண்டு வந்துட்ட. என் புள்ள எப்பவுமே தப்புக்கு துணை போக மாட்டாங்கிறத நீ மறுபடியும் நிரூபிச்சிட்ட. ஆமா, நல்லா நிரூபிச்சிட்டான். வீட்ல இருக்கிற அக்காவை மாமியார் வீட்ல கொண்டு போய் விடுறதுக்கு வக்கில்ல. ஜெயில இருக்கிற கைதியை வீட்ல விட்டுட்டு வந்துட்டானா. இந்த அம்மா ஒரு மதர் இந்தியா, இவர் ஒரு ஜெயிலர் இந்தியா. என்னமா படம் காட்டுறீங்க? எல்லாம் என் தலையெழுத்து. அவ பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காதடா. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பாடு ரெடியா இருக்கு.